நான் வரதுல வேக ஞாபகப்படுத்துறேன். நான் நிறைய பேசலாம் வந்தேன். இதெல்லாம் பார்த்த உடனே நிறைய பேசலாம் அப்படின்னு ரொம்ப ஆசையா வந்தேன். நான் எல்லாத்தையும் விஜய் வர்ப்பிச்சேன். சார் காலையில வந்தேன் சார், நாங்க வீட்டுக்கு போல இன்னுமா சார் நீங்க பேச போறீங்க எல்லாம் பாத்துங்க, அப்படிதானே? ஆனா என்ன விஷயம்னா, எல்லா பள்ளிகளுக்கும் நான் போறேன், எல்லா மாணவர்கிட்ட நான் பேசுறேன், மாணவிகள்கிட்ட பேசுறேன். பெரும்பாலான மாணவர்கள் வந்து என்ன எதிர்காலத்தில் ஆக போறீங்கன்னு கேட்டா 50% மாணவர்கள் சொல்றது டீச்சர் ஆகணும்னு சொல்றாங்க. கொஞ்சம் பேர் வந்து இன்ஜினியர் ஆகணும்னு சொல்றாங்க. இப்ப ரொம்ப கம்மியாடுச்சு டாக்டர் ஆகுது. 2-3 பசங்க தான் சொல்றாங்க டாக்டர் ஆக போறேன்னு. கொஞ்சம் பேர் வந்து வக்கீல் ஆகணும்னு சொல்றாங்க. யாராவது ஒருத்தன் சொல்றான் பிசினஸ் மேன் ஆக போறான்னு. அவன் எதை சொல்றான்னு தெரியல எனக்கு. ஆனா சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய பசங்க வரைக்கும் நான் கேட்டுட்டேன், ஒருத்தர் கூட அரசியல்வாதி ஆகணும்னு எவனையும் சொல்ல மாட்டீங்க. நான் சொல்றேன், நீங்க அரசியல்வாதி ஆகணும், சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்ம நாட்டை வழிநடத்தக்கூடிய அரசியலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நாம வந்து ஒரு சொசைட்டிய, ஒரு மாஸ், ஒரு சமூகத்தை முன்னேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு அரசியல்வாதி கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னா நம்ம சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் அவரை வெளிநாட்டுல போயிட்டு ஆரம்பிக்கும் போதே சொல்றார், எவ்வளோ பல நாடுகள் வந்திருக்க எல்லாரும் ஒரு பெரிய ஒரு படித்தவர்கள் கூட்டம், எல்லா நாட்டு முக்கியமான தலைவர்கள் இருக்கும்போது நம்ம இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி, அவர் தான் நமக்கு எல்லாமே கடவுள் மாதிரி. அவர் என்ன சொல்றாரு, எடுத்த உடனே சொல்றாரு, வேற எதுவுமே சொல்ற என்ன சொல்றாருன்னா, தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கிய ஒரு சமூகம், இவர்கள் கல்வி பயிலக்கூடாது என்று தடை போட்ட ஒரு சமூகம், கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகம், சமுதாயத்தில் அடித்தளத்தில் இருக்கின்ற ஒரு சமூகத்திலிருந்து நான் வந்து ஒரு தலைமை நீதிபதியாக ஒரு நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டினுடைய நீதிபதியாக இருக்கிறீர்கள். அதற்கு முக்கிய காரணம் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டம் என்று சொல்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் என்ற ஒருத்தர் பிறந்து படித்து ஒரு சட்டம் இயற்றவில்லை என்றால் நாங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாது. 18 வயது வந்த மறுமலர்ச்சி என்பது அப்படிதான் வரும். அது இன்னொரு டைம்ல நான் பேசுறேன் அரசியல். ஏன்னா அரசியலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், சட்டத்தை நீங்கள் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் சட்டமும் மற்ற விஷயங்களும் நம்ம எப்படி நடத்துகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பள்ளியை விட்டு வெளியே செல்லும் போது உலகம் வேறுபாடு இருக்கும். நீண்ட நாள் கழிச்சுதான் 94% நம்ம வாங்கியிருக்கோம் அரசு பள்ளியில். 85% +2ல வாங்கியிருக்கோம். இதை நாம் ஒரு சாதனையாக கொண்டாடுகிறோம் என்றால் சாதனை தான் உண்மையிலே. ஏன்னா இந்த பரிசு வந்த பசங்க எல்லாரையும் பார்த்தேன், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம். இப்போ இந்த பசங்க தான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படிதானே மேடம்? முதல் தலைமுறை மேற்படிப்புக்கு போகக்கூடிய மாணவர்கள். ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் பெரிய ஆளாக வந்துடுவாங்க. பெரிய ஆளை வந்து இந்த பக்கம் போகும்போது ஸ்கூலில் பார்ப்பாங்க. ஏன்னா நாங்கள் இன்ன வரைக்கும் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்கூலை தாண்டி போகும்போது அப்படியே பார்ப்போம், ஸ்கூலில் நம்ம எப்படிலாம் இங்கே படித்தோம் அப்படின்னு ஒரு அதெல்லாம் ஒரு பசுமை நினைவுகள் வரும். அதில் முக்கியமாக என்ன சொன்னால், இப்போ ஏன்னா பெரும்பாலும் விஜயகுமார் வந்து டீச்சர்ஸை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னார். நானும் சொல்கிறேன், நான் வந்து படித்து இந்த அளவுக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது ஒரு MABL படித்தேன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து டீச்சர்ஸ் தான். அவங்களுடைய ஊக்கம் தான் என்னை படிக்க வச்சு, மற்ற ஒன்றும் கிடையாது. ஏன்னா
ஒரு விஷயம் நான் சொல்றேன். ரிப்போர்ட்டர் இடத்துல